இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூட ஒரு சம் பார்க்க போகலாம். 11,0.121 மற்றும் 0.1331 இதோட ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சம்மில் எல்லாமே பாயிண்டில் நம்பர் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் இல்லாமல் கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் அது ஈஸியாக. அது எப்படின்னா, அதாவது பாயிண்ட்டை வந்து எடுத்து ஹோல் நம்பராக ஃபஸ்ட்டு ஆக்கணும். 11ங்கிறது ஹோல் நம்பர் அப்படி இருக்குது. இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்குது. 1 2 1 3 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ஹோல் நம்பர் ஆக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 3 நம்பர்ஸ் இருந்தால் ஒன்லி 1000ஆல் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்ம 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 11 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 0 வரும். அப்புறம் அதாவது 4 0வால் மல்டிப்ளை பண்ணணும் 10,000. 0.121 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 121 அப்படி போட்டு ஒரு 0 எக்ஸ்ட்ரா போடணும். இது அதே மாதிரி இந்த இதில் 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ இந்த 3க்கும் காமனாக 11 டேபிள் வரும். 11 அதாவது ஒரு 11 11 0 அப்படியே இறக்கி விட வேண்டியதான். இதில் ஒரு 11 11 எக்ஸ்ட்ராவும் ஒரு 11 11 0, அதாவது 11 11 121. இதில் ஒரு 11 11 மீதி எனக்கு 2 23 11 22 மீதி 1 ஒரு 11 11. இப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ 11 போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 10,000ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதே 10,000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அதனால் ஹெச்சிஎஃப் 11/10,000 போட்டு இப்போ கீழே வந்து எத்தனை 0 இருக்குது? 1 2 3 4 மேலே 2 நம்பர் இருக்குது. அதாவது 4 ஸ்தானம் தள்ளி தான் பாயிண்ட் வரணும். ஏற்கனவே 2 ஸ்தானம் இருக்குது. இப்போ 2 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடணும். கீழே 4 0 இருந்தால் 4 ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் வரணும். 0 பாயிண்ட் ஏற்கனவே 2 நம்பர் இருக்குது. அப்போ 0 0 1 1 தான் இதோட ஆன்சர்.